விழுந்துச்சு. சாக்லேட்? Get out of my sight! பட்ட பாடலாம் வீணா போச்சு. வீணா போகல சார். எந்த கட்டை அழுத்தினா என்ன சத்தம் வரும்னு ஹார்மோனியம் வாசிக்கிறவனுக்கு தெரியும். என்ன சொன்னா எவன் மயங்குவான்னு இந்த துளசிராமுக்கு தெரியும். நான் சயின்ஸ்ல 0, சைக்காலஜில 100க்கு 100 சக்சஸோட வரேன். ஒரு அசட்டு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு பிஏ பட்டதாரி தேவையில்லைனா ஒரு சாதாரண ஆளே போதும். அது எப்படி இருந்தா சரி, அந்த மாளிகையில மாப்பிள்ளைங்கிற பேரோட உட்காரணுங்கிற ஒரே ஆசைக்கு நான் அடிமையாயிட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணை கட்டிக்கதான் முடிவெடுத்துட்டேன்னு அர்த்தம். புரியுதுடா? நீ கட்டிக்க போறது அந்த பொண்ணை இல்ல, அவங்க அப்பா கிட்ட இருக்க பணத்தை. வச்சுக்கேன், பணத்துக்காக மட்டும் ஒரு அசட்டு பொண்ணை கட்டிக்கிட்டா உன் குடும்ப வாழ்க்கை நல்லா அமையுமா? என் குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. என் வருங்கால வாழ்க்கை எப்படி அமையணும்னு எனக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த கணக்குக்கு சரியான விட கிடைக்கணும்னா நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ செய்யறது உனக்கே நல்லா இருந்தா சரிதான்ப்பா. என்ன இன்னும் இந்த வீட்டுல கல்யாண கலை கட்டல? எல்லாம் நின்ன இடத்துலயே நிக்கிறீங்க. மேஜ நாக்கால் எல்லாம் இருக்கிற இடத்துலயே இருக்குது. எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மொத்த பேரையும் அப்படியே லிப்ட்ல ஏத்தி ஜின்னு மேல தூக்கி தொப்புன்னு போட்டுறேன். எங்க? சொர்க்கத்துல. சொர்க்கம் சிவசங்கரன் கோட்டீஸ்வரன் பங்களா, அதுதான் சொர்க்கம். பட்டு மெத்த, பழ ரசம், தட்டு தட்டா பலகாரம், வெட்டு வெட்டுன்னு வெட்ட வேண்டியது தானே. ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எது சொர்க்கத்தை காட்டுறேன்னு நடுவா? அந்த அரலூசு உங்களுக்கு தான் பொருத்தமான ஜோடி. நீங்களே கட்டிக்கீங்க. எங்க அண்ணன் கழுத்துல ஏன் கட்டுறீங்க? அவன் கழுத்துல கட்டல, தலை எழுத்துல கட்டுறேன். நானா? எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது அவன் தலையில் போடுதடி சுழியை. சிவசங்கரனுடைய இரும்பு பெட்டியே உங்க அண்ணன் கைதான் திறக்கணும்னு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அவனுக்கு ஏன்பா அப்படி தவறான வழியை காட்டுற? ஈஸ்வரா, உலகத்தில் இருக்கிற அத்தனை தவறான வழிகளையும் தெரிஞ்ச ஒரே ஆத்மா உங்க மகன்தாம்மா. ஏன் போய் சொல்றீங்க? குறுக்கு வழியில சுருக்குன்னு பணக்காரனா மாறணும், இதுதான் அவனுடைய கொள்கை. வாரம் தவறாம கிண்டி ரேஸுக்கு போறான். நானா போக சொன்னேன். ஜாக்பாட் டிக்கெட்டை வாங்குறான். நானா நம்பர் எழுதி கொடுத்தேன். எல்லா மாநிலத்து லாட்டரி சீட்டையும் மொத்தமா வாங்கிக்கிறான். நானா வாங்க சொன்னேன். ஏன்? எந்த மாநிலமாவது தன்னை லட்சாதிபதியா மாத்தாதான்னு ஒரு அங்கலாய்ப்பு ஆசை. அது மட்டுமா, சீட்டு கம்பெனியை எப்படி ஆரம்பிக்கலாம், பணத்தை எப்படி சுருட்டலாம், கம்பெனியை எப்படி மூடலாம்னு எனக்கு யோசனை சொல்றேன். பணத்தாசை பிடிச்சி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சு உங்க மகன் ஜெயிலுக்கு போறதை விட சிவசங்கரன் வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கிறது சேஃப்டி ஆச்சு. அதனாலதான் அந்த இந்து மகா சமுதரத்தை இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. என்ன நீ அவங்கிட்ட இருக்கிற பலவீனத்தோட விளையாடணும்னு ஆசைப்படுற, நான் அதை போக்கணும்னு ஆசைப்படுறேன். வறுமைங்கிற பலகீனத்தை போக்குறதுக்கு எந்த வைட்டமின் மாத்திரையும் கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியாது. என்ன வேணும்னாலும் செய்ய, இந்த விஷப்பரிச்சை மட்டும் வேண்டாம். என்ன இவன் அந்த அசட்டு பண்ண மனப்பூர்வமா கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. பணத்துக்காகத்தான் அந்த கல்யாணங்கிறத பட்டவர்த்தனமா அவனும் சொல்லிட்டான், இங்கேயும் சொல்லிட்டேன். நீ சொன்ன மாதிரி அந்த சமுத்திரத்துல என் பிள்ளை கப்பல் விட்டதும் பணவரி அடங்கிடும். அப்புறம் இந்த அசட்டு மனைவி கிட்ட சரியானபடி அன்பு செலுத்துவானா, அவளை மதிப்பானா? ஒரு வரி அடங்கி இன்னொரு வரி ஆரம்பமாகி கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் செஞ்சுட்டான்னா? உங்க மகனுடைய பலவீனத்தை பகிரங்கமா சொல்லி அதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணு பலியாக வேண்டாம்னு என்ன எச்சரிக்கிறீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மகன் மனசு மாறி அந்த பொண்ணை நல்லபடியா மாத்தனாலும் மாத்தலாம் இல்லையா? சரின்னு சொல்லுங்கம்மா. அப்படி சொல்ல என் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குதுப்பா. இருந்தாலும் இந்த விஷயத்துல நீயும் ஜனாவும் சிவசங்கரனும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறதா என் மனசுக்கு படுது. உங்க 3 பேருடைய முடிவுக்கு நான் ஒருத்தி மட்டும் ஏன் குறுக்க நிக்கணும்? ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது. அபிப்பிராயத்துக்கு அபிப்பிராயம், ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம். தாயாச்சே வாழ்க்கை. எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்புறம் சாப்பாடு